Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக சட்டமன்ற தேர்தலை நடத்த 1302 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த தகவலில், கடந்த சட்டமன்ற தேர்தலில் 795 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் இம்முறை கூடுதலாக 507 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மாநிலத்தில் 5938 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அங்கு கூடுதல் துணை ராணுவம் பணியமர்த்தப்படும் என குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் சி-விஜில் செயலி மூலமாக 2600 புகார்கள் பெறப்பட்டு 2364 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். தேர்தல் பணிக்காக வரும் 13ஆம் தேதிக்குள் துணை ராணுவப் படையினர் தமிழகம் வந்தடைவார்கள் என கூறிய அவர், 85 வயதிற்கு மேற்பட்ட 2.5 லட்சம் வாக்காளர்கள் தபால் வாக்குக்காக பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார்.